இந்து தமிழ் இணையதள வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். விகாரி வருஷத்திற்கான புத்தாண்டு பலாபலன்கள். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ விகாரி வருஷம் உத்தராயணம் ஹேமந்த் ருது சித்திரை மாதம் 1ஆம் நாள். அன்றைய தினம் நவமியும் ஆயில்யம் நட்சத்திரமும், நவமினா சுக்லபக்ஷ நவமியும் ஆயில்யம் நட்சத்திரமும் சூலநாம யோகமும் கௌலவ கரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி நாழிகை 17:40, அதாவது மத்தியானம் 1:15 கடக லக்னத்தில் இந்த விகாரி வருஷமானது பிறக்கிறது. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த விகாரி வருஷம் ஒரு நல்ல வருஷம். அது உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட மிக மிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம்னு நாம் சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம், ஏன்னா கிட்டத்தட்ட 2014 ஜூலைலேருந்து பார்த்தோம்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது வரைக்குமே எந்த நல்லதுமே நடக்கலை. இந்த விகாரி வருஷத்தில் எப்போ இந்த விளம்பி வருஷம் போன விளம்பி வருஷத்தில் குரு பகவான் அதிசாரமாக எப்போ தனுசு ராசிக்கு போனாரோ அதுலேருந்து தான் கொஞ்சம் ஒளி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த விகாரி வருஷத்தில் முற்றும் முழுவதுமாகவே ஐப்பசி மாதத்துக்கு பிறகு குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய 5ஆம் இடத்திற்கு போகும்போது மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதியான ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு எப்போ ஏற்படும்னா இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது, கருத்து தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். உங்கள் ராசிக்கு கொஞ்சம் எதிராக வேலை செய்யக்கூடியவர். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதுமானது. பணம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கும் போது வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்காதீங்க. அது மாதிரி குடும்பத்துக்கு தெரியாமல் எந்த ஒரு தனியாக ஒரு 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 கணக்கு வழக்குகள் நீங்கள் வச்சுக்க வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதுனா மட்டும் கொடுங்க. நேரத்தை தயவு செய்து கொஞ்சம் சரியாக கடைபிடியுங்கள். தனுசு ராசிக்காரங்க கூட அப்படி தான். ஏன்னா சனி எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் பதட்டத்தை உருவாக்கிடுவார். அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துட்டால் போதுமானது. தொழில் உத்தியோகம், உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் தனது 7ஆம் பார்வையினால் பார்க்குறார். கண்டிப்பாக தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம், நல்ல முன்னேற்றம் என்பது உங்களுக்கு நிச்சயமான முறையில் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா தொழில் சார்ந்து கிட்டத்தட்ட நிறைய இழந்தாச்சு. நீங்கள் வாழ்க்கையில் எக்கச்சக்கமாக இழந்தாச்சு. கடன் வாங்கி கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இவ்வளவு நாளாக இருந்தது. இனிமேல் அது மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது. கண்டிப்பாக தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீண்ட நாட்களுக்கு பிறகு மன நிம்மதியை தரக்கூடிய நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். எந்தெந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். மேலிடத்துடன் ஒரு நல்ல இணக்கமான அணுக்கமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். சிம்ம ராசியில் பிறந்த பெண்களை பொறுத்தவரை வாய்ப்புகள் மிக மிக அருமையாக இருக்கிறது. கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள், சுப செலவுகள் நல்லபடியாக நடந்து தீரும். கலைத்துறையினரை பொறுத்தவரை வாகனங்கள் பிரயோகப்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக கலைத்துறையினர் பிரயோகப்படுத்தணும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை வெற்றி மேல் வெற்றிகளை குவிக்கக்கூடிய, வாகை சூடக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இதுவரை இருந்து வந்த அனைத்து விதமான தடங்களும் நீங்கிவிடும். ரொம்ப ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வ அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் மிக பரிபூர்ணமாக அமையும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையிலேயே புதுவிதமான மாற்றம், எதிர்பார்க்காத மாதிரியான புதுவிதமான நல்ல மாற்றம் உங்களுக்கு இந்த வருஷம் நிகழும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஏற்படும். தினசரி சூரிய நமஸ்காரம் செய்வது, அடிக்கடி சிவன் ஆலயத்திற்கு சென்று வருவது, இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா என்ற 5 எழுத்து மந்திரத்தை தினமும் காலையில் 21 முறை சொல்லி அன்றைய நாளை நீங்கள் தொடங்கினால் உங்களுக்கு அனைத்துமே நல்ல விதமாக அமையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9.
அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நாம் 70% நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம்.